அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 22, 2024 ஞாயிற்றுக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி குறைப்பு, கவுன்சில் பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைப்பதற்கான முடிவு ஒத்திவைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. புற்றுநோய் மரபணு சிகிச்சைக்கான ஜிஎஸ்டி கைவிட தமிழக அரசு ஆதரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி விகிதத்தை 5% குறைக்க வேண்டும் என உட்பட பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் சனிக்கிழமை வழங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், மாநில யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. 55வது கூட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெற கட்டுப்பாடு விதிமுறையை திருத்தியது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் தொடர்பான மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெற கட்டுப்பாடு விதிக்கும் நோக்கில் அது தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 93வது விதியின்படி தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள், இணைய வழியில் ஒளிபரப்பப்படும் காட்சிகள் போன்றவற்றை பொதுமக்கள் பெற்று ஆய்வு மேற்கொள்ளலாம். இந்நிலையில் தேர்தல் ஆணைய பரிந்துரையின்படி இந்த விதிமுறைகளை மத்திய சட்ட அமைச்சகம் திருத்தம் செய்துள்ளது. முன்னதாக 93வது விதிமுறையின் கீழ் தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பொதுமக்கள் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திருத்தத்துக்கு பிறகு விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் மட்டுமென மாற்றப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இது குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரி கூறுகையில், வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பெற்று அவற்றை தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இது வாக்காளர்களின் அடையாளத்தை பொதுவெளியில் வெளியிடாமல் ரகசியம் காக்கும் தன்மையில் சமரசத்தை ஏற்படுத்தக்கூடும். இத்தகைய காட்சிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் திரித்து பொய்யான கதைகளை உருவாக்கும் வாய்ப்புள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்குள்ள போயிடலாம். ஐநாவில் முதலாவது உலக தியான தினம், வாழ்வின் ஒரு பகுதி தியானம்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதலாவது உலக தியான தினம் நியூயார்க்கில் உள்ள ஐநாவின் தலைமையகத்தில் சனிக்கிழமை டிசம்பர் 21 கடைபிடிக்கப்பட்டது. உலக தியான தினமாக டிசம்பர் 21ஆம் தேதி அறிவிக்க கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி ஐநா பொதுசபையில் ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதை குறிக்கும் வகையில் ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகம் உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான தியானம் என்ற சிறப்பு நிகழ்வை ஐநா தலைமையகத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்தது. இதில் ஆன்மீக தலைவர், ஐநா தூதர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் என பலர் கலந்து கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. டேட் பார்த்துங்க, டிசம்பர் 21 உலக தியான தினம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு பக்ரைனின் உயரிய விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விருது பேர் மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையை இவர் பெற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகர் நியமனம். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி. லோகர் ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்ரேஸ் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டது. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை எடுத்து ஃபுல்லாக வாசித்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஆண்டுகளில் இந்திய வனப்பகுதி 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரிப்பு, மத்திய அரசு அறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு கடந்த 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. அப்புறம் நாட்டில் காடுகள் பரப்பளவு 2021ஆம் ஆண்டின் அந்த டேட்டா கொடுத்து சதுர கிலோமீட்டரிலிருந்து 2023இல் அதோட டேட்டா கொடுத்து அதிகரித்துள்ளது. தேசத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 21.76% எட்டியுள்ளது. மரங்களின் பரப்பளவு அதிகரித்து புவியியல் பரப்பில் 3% உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸில் என்விரான்மெண்ட் சம்மந்தமாக நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயிண்ட்லாம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டவுன்லோட் பண்ணி கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொரோனா பாதிப்பு இல்லாத நிலையை எட்டியது தமிழகம்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா பாதிப்பு தற்போது தமிழகத்தில் பூஜ்ய நிலையை அடைந்துள்ளது. அதாவது கொரோனா பாதிப்பு இல்லாத நிலையை எட்டியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.